ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் சசிகுமாரன். இன்றைய நாளில் உங்களை சந்திக்கிறதுல, இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிற சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, பாவகங்கள், ஒவ்வொரு பாவகங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு, ஒரு ஸ்பெசிபிகேஷனான விஷயங்கள் இருக்கு. முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் ஒவ்வொரு பாவங்களுக்கு இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதன் மூலமா நமக்கு எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ புராண காலங்கள்ல இருந்து அத்தனை விஷயங்களும் இந்த கனிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் நம்ம திருவிளையாடல்ல பார்த்துட்டோம்னாக்க, ஞானப்பழத்திற்காக விநாயகரும் முருகனும் உலகத்தை சுற்றி வரணும்னு சொல்லி கடைசியில விநாயகர் தாய் தகப்பனை சுற்றி அந்த கனியை பெற்றுக்கொள்வார். அதன் மூலமாக முருகப்பெருமான் கோபமடைந்து அங்கிருந்து புறப்பட்டு பழனிமலையிலே சென்று நின்றதாக வரலாறுகள் கூறப்படுகிறது. அப்போ இந்த கனிகளுக்கு முக்கியத்துவம், அதுபோல காரைக்கால் அம்மையார் மாங்கனிகளுக்கு அந்த வரலாறு கதைகள்லாம் நிறைய இருக்கு. அப்போ ஒவ்வொரு விசேஷங்களுக்கும், ஒவ்வொரு ஃபெஸ்டிவல், அதாவது இறை வழிபாட்டிற்கும் இந்த கனிகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கனிகள் எதற்காக பயன்படுது, அந்த கனிகளை வைத்து நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஜோதிடத்திலும் இந்த கனிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒவ்வொரு பாவங்கள், அதாவது 12 காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய 12 வீடுகளுக்கும், அந்த 12 வீடுகளுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் வாய்ந்த கனிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கனிகள், அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களுக்கும் கனிகள் உண்டு. அதுல இந்த 12 ராசிகளுக்கும் கனிகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கனிகள் உண்டு. அந்த கனிகளை நம்ம ஆராய்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான அந்த கனியினுடைய தன்மை உண்டு. அதுபோல பாவகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் கனிகள் உண்டு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க, காலபுருஷ தத்துவத்துல இருக்கக்கூடிய மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 வீடுகளுக்கும் கனிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த மாதிரி அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னாக்க, மேசராசிக்கு நெல்லிக்கனி, ரிஷபராசிக்கு நாவல்கனி, மிதுன ராசிக்கு வாழை பழம், அதுபோல கடகராசிக்கு கொய்யா, சிம்மராசிக்கு ஆரஞ்சு பழம், அதுபோல கன்னிராசிக்கு ஆப்பிள் பழம், துலாம் ராசிக்கு மாம்பழம், விருச்சிக ராசிக்கு அன்னாசி பழம், அதுபோல தனுசு ராசிக்கு பேரீச்சம்பழம், மகர ராசிக்கு பழாப்பழம், அதுபோல கும்பராசிக்கு திராட்சை பழம், அதுபோல மீன ராசிக்கு சப்போட்டா பழம். இப்படி ஒவ்வொரு பாவகங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த 12 வீடுகளுக்கும் ஒவ்வொரு கனிகள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல நட்சத்திரங்களுக்கும் கனிகள் உண்டு. 27 நட்சத்திரங்களுக்கும் கனிகள் உண்டு. பூ, பழம், காய், கனி எல்லாமே உண்டு. அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நாம எடுத்துக்கணும். எதற்காக இது சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த கனிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கனிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கனிகளாக இருக்கு. அப்போ ஒருத்தருடைய வீடுகள்ல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னாக்க, அந்த வீடுகள்ல பாத்தீங்கன்னா சப்போட்டா மரம் வச்சிருப்பாங்க, மாம்பழம் வச்சிருப்பாங்க, பலாப்பழம் அந்த விருட்சம் இருக்கும். அப்போ அன்னாச்சி பழத்தினுடைய விருட்சம் இருக்கும். கொய்யா மரம் நார்மலாக நம்ம எல்லாம் பார்க்கலாம், எல்லா வீட்லயும் இருக்கும். அதுபோல மாங்கனிகள் எல்லார் வீடுகள்லையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கக்கூடிய கனிகளுக்கு தன்மை உண்டு. அந்த ஒவ்வொரு வீடுகள்லையும் அந்த ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த விருட்சம் அவர்களுக்கு எதிர்கால பலன்களை நன்மையுடையதாக ஆக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது சிறிதளவு கூட செய்யப்பட தேவை. அந்த விஷயங்கள் முற்றிலுமாக உண்மையான விஷயங்கள். அந்த விஷயங்கள் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த கனிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நாம எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒரு வீடுகளில் வாழைப்பழம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். வீடுல சின்னதா இருந்தாலும் கூட அங்க ஒரு வாழை மரம் நட்டு வச்சிருந்தாங்கன்னா, அந்த வாழை மரம் துளிர் விட்டு பக்கத்துல செடிகள் வளர்ந்து
அது காய்கள் காய்த்து கனியாக அந்த வாழைப்பழம் அந்த வீட்டுல வந்துட்டே இருக்கும். அந்த வாழைப்பழம் இருந்ததுனாலே அவர் வீட்டுல வந்து முதல் ராசிக்காரர்கள் முதல் வீட்டுல வந்து அந்த வாழை மரம் நன்றாகவே அது வளரும். அப்போ அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தன்மை அதுல இருக்கும். அது ஒரு அன்னாசி செடி வச்சிருப்பாங்க, மாதுளை செடி வச்சிருப்பாங்க, பலாமரம் வச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து இந்த செடிகள் எல்லாம் வச்சு இந்த மரங்களை வைத்து காய் கனிகள் இருக்கும். அந்த காய்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதை நம்ம செய்யணும். இப்போ ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா எப்பவுமே வாழைப்பழம் வாங்கி கொண்டு ரெகுலரா ஒரு வீட்டுல வச்சுட்டே இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், அவர்கள் வீட்டுல வாழைப்பழம் இல்லாம இருக்காது. எப்பவுமே அவங்க வீட்டுல ஒரு சிப் வாழைப்பழம் இருந்துகிட்டே இருக்கும். நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ அந்த வாழைப்பழம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நானும் கூட ஜோதிடம் பார்ப்பதற்காக செல்லும் போது அவங்க வீட்டுல வந்து வாழைப்பழம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து முதல்ராசிக்காரங்க யார் இந்த வீட்டுல இருக்கிறீங்க, முதல்ராசிக்காரங்க இருக்காங்களான்னு கேட்டா அவங்க சொல்றாங்க முதல்ராசிக்காரங்க இருக்கிறாங்க, மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பாவகம் அவங்களுக்கு இயக்குது. அது ஒரு செழிப்பை கொடுக்கும். அந்த மாதிரி பாவகங்களை நம்ம இயக்கும் பொழுது அது அந்த வீட்டிற்கு அந்த நபர்களுக்கு ஒரு செல்வ செழிப்பை அது கொடுக்கும். குறையாத வற்றாத செல்வத்தை அந்த கனிகள் அவர்களுக்கு கொடுக்கும். அப்போ நாம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த கனிகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பரிகாரத்திற்காக எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு வீடுகள்லையும் டேபிள்ல வச்சிருப்பாங்க, எல்லா கனிகளையும் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வீடுகள்ல மாங்கனி, அன்னாசி பழம், வாழைப்பழம் எல்லாமே வச்சிருப்பாங்க. அப்போ அந்த காரகத்துவங்கள் அங்க அந்த வீட்டுல அது இயக்கும். அந்த கனிகள் வந்து அந்த செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதுல நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த 12 ராசிகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த கனிகளை பத்தி இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோவா நான் சொல்றேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஜாதகம் பார்ப்பதற்காக செல்லும் பொழுது அந்த வீடுகள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அந்த கனிகள் இருக்கும்போது அந்த கனிகள் அவர்களுக்கு அந்த பாவகத்தை இயக்கி அந்த விஷயத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லும். அந்த வீட்டுல என்னைக்குமே நிரந்தரமாக செல்வம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பாவகத்துல செல்வம் வந்து அவர்களுக்கு நிலையான செல்வம் இருந்து கொண்டே இருக்கும். பணம் இல்லை, தட்டுப்பாடுகள் பணம் இல்லாம அவர்களுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த வீட்டுல செல்வம் நிலைத்து கொண்டு இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒவ்வொருவர்களுக்கும் இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர் இருப்பாங்க, ரிஷபராசி இருப்பாங்க, மிதுன ராசி இருப்பாங்க, கடக சிம்மம் கன்னி ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. அந்த ஒவ்வொரு தனித்துவதற்கும் தகுந்தாற் போல உள்ள கனிகள் உண்டு. அந்த கனிகளை நாம் வாங்கி வீட்டில் வைத்து அதை உண்போமையானால் அந்த கனிகள் நமக்கு நன்மைகள் செய்ய தரத்தக்க வல்லதாக இருக்கும். அதுபோல நம்ம வீட்டுல நிரந்தர ஒரு செல்வ செழிப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைத்து சப்ஸ்கிரைபர்களும் அவரோட ராசி நட்சத்திரத்திற்கு தகுந்தார்கள் உள்ள கனிகளை அவர்கள் வாங்கி வைப்பதன் மூலமாகவும் அவர்களுக்கு நன்மை நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது போன்று உங்களது நட்சத்திரங்களுக்கு காய் கனி பழம், காய் கனி பூ போன்றவைகள் தெரிந்து கொள்ளணும், உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க இயக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஜாதகங்களை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சு நீங்க தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக செல்வம் இருக்க வேண்டும், வற்றாத செல்வம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க இது போன்ற சிறிய விஷயங்களை நீங்க இயக்கிக் கொள்வீர்களானால் உங்களுக்கு வீட்டில் எந்தெந்தைக்கும் நிலையான செல்வம் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறி வாழ்க வளத்துடன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ். சசிகுமாரன். வணக்கம்.